ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். அம்பாள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல? சில பேருக்கு மீனாட்சின்னு சொல்றோம், சில பேர் காமாட்சி சொல்றோம், சில பேருக்கு விஷாலாட்சின்னு சொல்றோம். ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு அ உருவத்தில நாம அம்பாள சேவிக்கிறோம் இல்லையா? ஸோ நெறைய பேரு வந்து டிஃபரன்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. யார கும்பிடுறதுன்னு தெரியலங்க. மீனாட்சிய கும்பிடுறதா? இல்ல காமாட்சிய கும்பிடவா? இல்ல விசாலாட்சிய கும்பிடவா? நீங்க எங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளுங்கிறது ஒண்ணு தான் இல்லையா? ஆனா நேம் ஒரு ஒரு இதுலயும் டிஃபர் ஆகுது. நெறைய இடத்துல நெறைய அம்பாளுக்கு வேற வேற பேர் இருக்கு. பச்சையம்மன் சொல்றோம், அங்காள பரமேஸ்வரி சொல்றோம். எல்லாமே பராசக்தியின் அம்சங்கள் தானே. ஸோ அதனால ஆனா இந்த மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி ரைமிங்கா வருது. அதனால எல்லாருக்கும் அது சொல்லணும்னு தோணுது. பேரோட எண்டுல பார்த்தீங்கன்னா, ஆக்ஷி, ஆக்ஷின்னு வருது இல்லையா? அது எல்லாமே கண்களை குறிப்பிடுவார் அமைந்திருக்கு இல்லையா? நம்ம அ மீனாட்சி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, மீனை போன்ற கண்களை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த மீனாட்சி எதற்காக மீனாட்சிக்கு மீனாட்சின்னு பேர் வந்ததுன்னா, அவர் கண்கள் வந்து மீனை போன்று இருக்குமா, அது வந்து அமைப்பினால. ஆனா, எப்படி மீன் வந்து அடை காக்காது இல்லையா? தன் முட்டைக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்த மாத்திரத்திலேயே தன்னுடைய குழந்தைக்கோ, இல்ல தன்னுடைய துணைக்கோ தேவையான விஷயங்களை குடுக்கக்கூடியது மீனின் ஆற்றல். இல்ல? ஸோ, அப்போ இந்த மீனை போன்ற கண்களை கொண்டவள் என்ன என்ன அர்த்தம் அப்டின்னா, தன் பார்வையாலேயே தன் பக்தர்களுக்கு, தன் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அத குடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவள். அப்போ அவ கண் பார்வை நம் மீது பட்டாலே, நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவள் மீனாட்சி. அந்த மீனாட்சி யாருக்கெல்லாம் ஈஸ்வரனையே தன் குழந்தையா கூட நினைச்சுப்பாளாம். அப்படி ஒரு தாயுள்ளம் கொண்ட, கருணை உள்ளம் கொண்ட ஒரு அம்பாள். அப்போ அந்த அம்பாளை ஒரு புல்லுலருந்து, அந்த ஒரு சின்ன சின்ன ஜீவராசி உயிரினத்திலருந்து தன் பார்வையாலேயே அவங்களோட பசியையோ, கஷ்டத்தையோ போக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது. அந்த மீனாட்சிக்கு எத்தன பவர் இல்ல? நம்ம நெனச்சு பாருங்க. பார்வையிலேயே நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறாள். அவள தேடி நம்ம வந்து தன் தன் குழந்தை வந்திருக்கு. எல்லாரையுமே குழந்தையாய் பார்க்கக்கூடிய ஆற்றலும் அந்த தாய்க்கு இருக்கு இல்லையா? ஸோ, அவங்க வந்து அதனாலேயே அதுக்கு ஒரு தீட்சை இருக்கு. அது பேரு மத்ஸ்ய தீட்சை. மத்ஸ்ய தீட்சைனா பார்வையாலேயே தேவைகளை குடுக்கிறவள். பார்வையாலேயே உனக்கு தேவையான விஷயத்தை குடுத்துடுறவள். அப்போ அந்த மத்ஸ்ய தீட்சை தன் பார்வையாலே குடுப்பாளாம். லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு அழகான வாச்சகம் உண்டு. வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வக்ரலக்ஷ்மின்னா அவளுடைய முகம் வந்து அத்தனை வசீகரமா இருக்கா. அத்தனை ரேடியன்ட் அழகா இருக்கா. எதை நம்ம வந்து பரிவாகன்னு சொல்றோம்? நிலையில்லாமல் ஓடும் தண்ணீர் ஒரு ரிவர். அந்த தான் அப்படி அந்த ஓட்டமா ஓடுது இல்லையா? அந்த மாதிரி அவளுடைய முகம் வந்து ஒரு குளம் மாதிரி, ஒரு ஒரு தண்ணீர் ஓடம் மாதிரி இருக்காம். அதுல அழகான மீனை போன்ற கண்ணை கொண்டவள் மீனாபலோச்சனா. அப்படின்னா மீனை போன்ற கண்களை கொண்டவள். அவரோட மீனை போன்ற கண் எப்படி இருக்குன்னா நீண்டு இருக்குமா. அதனாலேயே மீனுக்கு வந்து அது எப்படி தண்ணியில மீன் வந்து அப்படி அழகா சுற்றி சுற்றி ஓடுமோ, அவ முகத்துல இருக்கிறது தண்ணி ஓட்டத்துல அந்த அந்த தண்ணி மாதிரி இருக்கும் ஒரு ரேடியன்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா? வசீகர ஃபேஸ். அதுல தண்ணீல எப்படி மீன் ஓடுமோ, அந்த கண்களும் அழகா ஓடிக்கிட்டே இருக்குமாம். இத பார்த்த மீன்களுக்கு, அச்சச்சோ! இது இந்த கண்ணு இவ்ளோ அழகா இருக்கே! நாமெல்லாம் இதுக்கு முன்னாடி நிக்க முடியுமா? அப்படின்னு நெனச்சுட்டு குறுகி வெட்கப்பட்டு போயிடுமாம். அத்தன அழகு அந்த கண்ணு. அப்படியே கண்ணு துரு துரு துருன்னு பாக்குற மாதிரி அத்தன ஒரு அழகு அந்த கண்ணுக்கு. அதனாலேயே மீன்கள் வந்து வெட்கப்பட்டு தண்ணீர்லேருந்து வெளியில வரவே வந்து வெட்கப்படும் அப்படி சொல்றாங்க. அதனால அந்த மீனாட்சி குளத்துல கோயில்ல இருக்கும் குளத்துல
மீன்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அம்பாளின் கண்ணுக்கு நிகராக நான் இல்லையே, நான் எப்படி அவளுக்கு போட்டியாக இருக்க முடியும், நான் எப்படி அங்கே போய் நிற்க முடியும்னு குறுக்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். வடிவத்தை, அவள் கண்களை, நீண்ட மீன் போல இருக்கும் கண்கள், அந்த நயனத்திலேயே அந்த கண்ணிலேயே மத்ஸ்ய தீட்சைங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது, நம் ஆசைகளை நிறைவேற்றி செய்யக்கூடிய அம்பாள் மீனாட்சி இல்லை? அவ்வளோ ஒரு தெய்வத்தை எத்தனை அழகாக வர்ணிச்சிருக்காங்க, எத்தனை அழகாக. நிறைய அதை பற்றின புக்ஸ், அதை பற்றின விஷயங்கள் இல்லைன்னா கூட இந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தரிய லஹரியில் அங்கே நிறைய விஷயங்கள் மீனாட்சியை பற்றி போட்டு. தமிழ் நாட்டில், தமிழ் நம்ம கிராமப்புறங்களில் அங்கையர் கண்ணின்னு ஒரு அம்பாள் கூட சொல்லலாம் இல்லை? அங்னா என்ன? அங்னா அழகு, பியூட்டிஃபுல். கயல்னா ஃபிஷ்ஷு, கன்னி. அப்போது அழகான மீனை போன்ற கண்களை கொண்டவள், அதே பேர் தான், அதே மீனிங் தான் மீனாட்சியும் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து நம்மளுக்கு ஏற்றார் போல் அழகான மீனை போன்ற கண்களை கொண்டது அப்படின்னு நம்ம அம்பாளை சொல்லி வர்ணிக்கிறோம். ஸோ இந்த மீனாட்சி, காமாட்சி, விஷாலாட்சி. இப்போ மீனாட்சி கொடுக்குறோம், பார்வையிலேயே கொடுக்குறோம் தீட்சைக்கு மத்ஸ்ய தீட்சை. காமாட்சி வந்து சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய டீச்சிங்ஸில், வேதாந்த சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காமாட்சி தான் தன்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறாரு. காமாட்சி எல்லாருக்கும் தீட்சை எப்படி தருவாள்? தன் கால்களால் தொட்டு தீட்சை தருவாள். அதனால் அந்த தீட்சைக்கு குக்குட்ட தீட்சையா. விஷாலாட்சி தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படியே மைண்டிலேயே, தாட்லேயே, மைண்டிலேயே, எண்ணங்களாலேயே தீட்சையை தருவாளும். அதனால் காமாட்ட தீட்சை அப்படின்னு அவங்க கொடுக்குற தீட்சை பேர். அப்போ பார்வையிலேயே தீட்சை கொடுக்கறது நம்ம மீனாட்சி, கால்களால் தொட்டு தீட்சை கொடுக்கறது காமாட்சி, எண்ணங்களிலே, தாட்ஸ்லேயே, பவர்லேயே தீட்சை கொடுக்கறது விசாலாட்சி. ஸோ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பெரிய பெரிய மந்திரங்கள், மாலா மந்திரங்கள் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. தூய மனதோடு அந்த அம்பாளின் திருவடியை பற்றி கொண்டாலே போதும். அவங்க ரெடியாக இருக்காங்க நம்மளுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு. அது நம்ம வந்து அந்த அந்த திருவடியை பற்றி கொண்டால், காமாட்சியாக இருந்தால் அவள் காலை பற்றி கொண்டாலே, காலை தொட்டாலே நம்மளுக்கு தீட்சை விழுந்த மாதிரி தானே. விசாலாட்சியை காசிக்கு போக முடியலன்னா நினைச்ச மாத்திரத்திலேயே தீட்சை கிடைச்ச மாதிரி தானே. மீனாட்சியே அவங்க பார்வை நம்ம மேலே பட்டாலே தீட்சை கொடுத்த மாதிரி. ஸோ இதுக்கு வேணா நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ அம்பாள் வந்து தாய். இந்த தாயை மனமுருக வேண்டி நமக்கான தேவைகளை, நம்ம தன் குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு ஒரு தாய்க்கு தானே தெரியும். அந்த தேவைகளை கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்கணும், நாமும் ரெடியாக இருக்கணும் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும். அம்பாளின் அருளை பெற்று எல்லோரும் பரமசிரேஷ்டையுடன் வாழலாம்.